போட்டிகள் நிறைந்த உலகம் சினிமா உலகம். யார் அதிக வசூலை பெறுகிறார்கள் என கடந்த சில வருடங்களாகவே கடும் போட்டி நிலவி வருகிறது. தமிழ் சினிமாவின் டாப் வசூல் நடிகர்களில் முக்கியமான நால்வர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித். இவர்களில் விஜய் சினிமாவை விட்டு விலகிவிட்டதால் அவருடைய இடம் யாருக்கு என்பதே இப்போது எழுந்துள்ள ஒரு கேள்வி. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் ரஜினிகாந்த் தான் வசூல் நாயகனாக கடந்த பல வருடங்களாக இருந்து வருகிறார். அவருடைய வசூல் சாதனைகளை கடக்க விஜய், அஜித் ஆகியோர் முயன்று வருகிறார்கள். 2019ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியான ரஜினிகாந்த் நடித்த பேட்டை, அஜித் நடித்த விஸ்வாசம் ஆகிய படங்கள் வெளிவந்தன. அந்த இரண்டு படங்களின் வசூல் குறித்த தகவல்கள் அப்போது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தின. பேட்டை படத்தை விட விஸ்வாசம் படம் தான் அதிக வசூலை பெற்றது என்றார்கள். கடந்த 2023ஆம் வருடத்தில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த ஜெயிலர் படம் 600 கோடி வசூலை கடந்ததாக சொல்லப்பட்டது. அதன் பின் வந்த விஜய் நடித்த லியோ படமும் 600 கோடி வசூல் சாதனையை புரிந்தது என்றார்கள். கடந்த சில வருடங்களில் ரஜினிகாந்தை விட விஜய் தான் வசூல் ரீதியாக முன்னணியில் இருக்கிறார் என்றும் பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்களில் பேசப்பட்டது. அரசியலில் இறங்கியிருப்பதால் அடுத்து ஒரு புதிய படத்துடன் சினிமாவை விட்டு விலகுவதாக விஜய் அறிவித்துள்ள நிலையில் ஒரு புதிய விவாதம் ஆரம்பமாகியுள்ளது. விஜயின் இடத்தை பிடிக்க யாருக்கு அந்த வரவேற்பு உள்ளது என்பது குறித்து சமூக வலைத்தளங்களில் பல கருத்துக்களை பார்க்க முடிகிறது. சிவகார்த்திகேயன், தனுஷ், சிலம்பரசன் ஆகியோர் பெயர்கள் தான் அதில் அதிகமாக அடிபடுகிறது. விஜயுடன் சமகால நடிகராக கருதப்படும் சூர்யா வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகளை இதுவரை கொடுக்கவில்லை. மிகப்பெரிய வெற்றி என்பது 200 கோடிக்கும் அதிகமான வசூல். கார்த்தி மற்றும் விஜய் சேதுபதி ஆகியோரது மார்க்கெட் நிலவரம் ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கிறது. விஜய் தற்போது நடித்து வரும் கோட் படம், அடுத்து நடிக்க உள்ள அவரது 69வது படம் ஆகியவை அவரது திரையுலக பயணத்தின் கடைசி படங்கள் என்பதால் அதிகமான வசூலை குவிக்க வாய்ப்புகள் உள்ளது. அவர் முழுமையாக சினிமாவை விட்டு விலகி போன பிறகுதான் அவரது இடத்தை நிரப்ப போவது யார் என்பது பற்றி பேச முடியும். ஒரு படம் ஓடவில்லை என்றாலே ஹீரோக்களின் நிலைமை தற்போது கடுமையாக பாதிக்கப்படுகிறது. விஜய் சினிமாவை விட்டு விலகி இன்னும் 2 ஆண்டுகள் 2 படங்கள் இருக்கிறது. அதற்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதுவரை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.